Hello friends, welcome to Anbudan and Samayal. இன்னைக்கு நம்ம வாழைக்காவை வச்சு ஒரு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். நல்ல முத்துன வாழைக்காவை எடுத்துக்கோங்க. தட்டி பார்த்தா நல்லா கனமா இருக்கணும். அந்த மாதிரி வாழைக்காவை பெருசா பார்த்து 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காவை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நல்லா பெரிய பாத்திரத்தில் வாழைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் நம்ம 2 வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 வாழைக்காய் எடுத்துருக்கனால 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு. இது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய வாழைக்காயில் இந்த மசாலா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வந்தால் போதும். நல்லா சாந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் வாழைக்காய் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. பின்ன அதை நல்லா ஆற வச்சோன்னே நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாழைக்காயோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வேக வச்சுருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் காற்றுப்பட்டு கருத்து போயிடும். இப்படி நம்ம வேக வச்சு பண்ணுறதுனால இதுதான் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட். இப்போ நம்ம தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாழைக்காயை நம்ம கிராஸாக கட் பண்ண போகிறோம். கிராஸாக கட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த வஞ்சர மீனோட ஷேப் கிடச்சிரும். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம செய்கிறதுனால அதை நம்ம இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ஓவல் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூனு இல்லைன்னா கத்தியை வச்சு நடுவில் நம்ம சின்னதாக ஒரு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்க்குறதுக்கு அப்படியே வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும் இந்த ஷேப்பு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது ரொம்ப மெலிசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப தடியாகவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நம்ம கோட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே போட்டு புரட்டுறதுனால நம்மளுடைய வாழைக்காய் உடஞ்சிரும். அதனால் நம்ம கையில் எடுத்து நம்ம மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துருந்ததுன்னா இதில் ஒட்டி இருக்காது மசாலா. நம்ம எல்லா வாழைக்காலையும் இது மாதிரி பூசி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா வாழைக்காலையும் மசாலா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கல்லில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எல்லா வாழைக்காயும் பொரிச்சு எடுக்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆல்டர்னேட். நம்ம உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பணும். இல்லைன்னா மசாலா எண்ணெயிலே கரைஞ்சிரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போடுறேன்.
இதே எண்ணெயிலே நம்ம மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வாழைக்காய் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வெஜ் ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.